இலங்கையில் மும்மொழிக் கொள்கை நடைமுறையில் உள்ளது. இலங்கையில் எங்கு பொது இடத்துக்கு சென்றாலும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த 3 மொழிகளிலும் எழுதியிருக்கப்படும். ஆனால் இலங்கையில் தமிழர்கள் தமிழ் மொழி பேசுபவர்களும் சிங்கள மொழி பேசுபவர்களுமே இருக்கின்றார்கள். அப்படி இதுக்கு எதற்காக ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறது என்றால், இலங்கை தீவானது அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய தீவாகும். ஆகவே ஆங்கிலத்தை நன்கு அறிந்த மேற்கத்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகளாக இருக்கின்றார்கள். அதிக அந்நிய சிலாவணிகளை ஈட்டித் தருகின்றார்கள். அதனால் ஆங்கிலமும் எழுதப்பட்டிருக்கும். அத்தோடு இந்த ஆங்கிலம் தமிழ்நாட்டிலிருந்து வரும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழ் படிக்க தெரியாது, பேர்தான் தமிழர்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழில் எழுதியிருப்பதை வாசிக்க மாட்டார்கள், தமிழில் பேசுவார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதி இந்த தன் படிப்பாகவே அவர்கள் வைத்தியசாலைகளிலோ அல்லது இந்த ஏடிஎம் என்று சொல்லப்படுற இடத்திலேயோ பணத்தை எடுக்கப் போகும்போது அவர்கள் ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துவார்கள். அதோடு வங்கிகளிலும் பேங்குகளிலும் அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதை தான் படிக்க முடியும். இங்கு தமிழிலும் 3 மொழியிலும் எழுதி இருக்கும். ஆனால் அவர்கள் ஆங்கிலத்தை தான் படிப்பார்கள். இந்த காரணத்தால் இலங்கையில் 3 மொழிகளும் பொது இடங்களில் எங்கு பார்த்தாலும், பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் எழுதியிருக்கும். இருந்தாலும் இலங்கையின் ராஜகர்ம மொழியாக இருப்பது சிங்களமும் தமிழும் தான். இலங்கையை பொறுத்தவரை ஒரு மாணவன் மேற்படிப்பு படிக்க வேண்டுமென்றால் அவன் தன்னுடைய தாய்மொழி கட்டாயம் சித்தியடைந்திருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு தமிழ் மாணவனை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவன் தன் மேற்படிப்பு படிக்க வேண்டுமென்றால் கட்டாயம் தமிழை சித்தியடைந்திருக்க வேண்டும். தமிழ் சித்தியடையவில்லை என்றால் அவனுக்கு மேற்படிப்பு படிக்கும் தகமை இல்லாது போய்விடும். ஆனால் சிங்களமோ ஆங்கிலத்தையோ அவர் சித்தியடையவில்லை என்றால் அதனால் அவருக்கு பெரிய பிரச்சனையும் வராது. அதுபோல் பொதுவாக அரச தொழில்கள் செய்யும் போதும் அரச வேலைகளுக்கும் தன்னுடைய தாய்மொழி கட்டாயம் முக்கியம். சில வேலைகளுக்கு மட்டும் ஆங்கிலமும் சிங்களமும் முக்கியம். சில வேலைகளுக்கு தமிழும் சிங்களமும் இருந்தாலே போதும். சில வேலைகளுக்கு அவர் தகமையுடையவராக கருதப்படுவார். உதாரணமாக காவல்துறை போலீஸில் உள்ள சில பதவிகளுக்கும் இராணுவத்தில் உள்ள சில பதவிகளுக்கும் ஆங்கிலமும் மன்னிக்கவும் சிங்களமும் தமிழும் கட்டாயம் முக்கியமாக இருக்கின்றது. சில இடங்களுக்கு ஆங்கிலமும் முக்கியமாக இருக்கின்றது.